ஃப்ரெண்ட்ஸ், சுவையான உருளைக்கிழங்கு குழம்பு செய்வதற்கு குக்கரில் வேக வைத்து எடுத்து விடலாம். பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி எடுத்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், உருளைக்கிழங்கை நன்றாக மசித்து எடுத்து விடலாம். வேக வைத்த உருளைக்கிழங்குடன் ஒரு தக்காளியை மசித்து எடுத்து விடலாம். உருளைக்கிழங்குடன் தக்காளியை மசித்து எடுத்து விடலாம். தக்காளியை மசித்து சேர்ப்பதால் குழம்பு மிக சுவையாக இருக்கும். நம் கைகளாலே மசித்து சேர்த்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், கடாயில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து விடலாம். எண்ணெய் சூடானதும் ஒரு ஸ்பூன் கடுகு, ஒரு ஸ்பூன் ஜீரகம், ஒரு ஸ்பூன் சோம்பு நன்றாக பொரியவும் வெங்காயத்தை சேர்த்து விடலாம். வெங்காயம் வதங்கும் பொழுதே தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்து விடலாம். வெங்காயம் ஒரு நிமிடம் வதங்கவும் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து விடலாம். இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நன்றாக வதங்கிய பின் உருளைக்கிழங்கு தக்காளியை சேர்த்து விடலாம். இந்த அளவு நன்றாக வதங்கவும் உருளைக்கிழங்கு தக்காளியை சேர்த்து விடலாம். உருளைக்கிழங்கு தக்காளி சேர்த்து ஒரு நிமிடம் வதக்கிய பின் மசாலாக்களை சேர்த்து விடலாம். நம் சோம்பு போட்டு தாளிப்பதால் மிக சுவையாக இருக்கும். ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி, ஒரு ஸ்பூன் தனி வத்தல் பொடி, ஒரு ஸ்பூன் குழம்பு மசால் பொடி, ஒரு ஸ்பூன் கரம் மசாலா பொடி. மசாலாக்கள் சேர்த்து மிதமான தீயில் ஒரு முறை நன்றாக மிக்ஸ் செய்த பின் தேவையான அளவு தண்ணீர் சேர்த்து விடலாம். 1.5 டம்ளர் தண்ணீர் சேர்த்து விடலாம். தண்ணீர் சற்று அதிகமாக சேர்த்தால் குழம்பு சுவையாக இருக்கும். இந்த அளவு தண்ணீர் கொதித்து வரவும் உப்பு சரிபார்த்து மூடி போட்டு மிதமான தீயில் 10 நிமிடம் வைத்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், 10 நிமிடம் ஆகிவிட்டது. குழம்பு எண்ணெய் பிரிந்து அருமையாக ரெடி. கறிவேப்பிலை, மல்லி இலை தூவி அடுப்பிலிருந்து இறக்கி விடலாம். இந்த அளவு பதமாக இருந்தால்தான் தோசை, பூரி, சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷாக அருமையாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், மணக்க மணக்க உருளைக்கிழங்கு குழம்பு அருமையாக ரெடி. நாம் இதே முறையில் செய்தோம் என்றால் குருமா சுவையில் அருமையாக இருக்கும். நாம் தேங்காய், முந்திரி பருப்பு சேர்க்காவிட்டாலும் மிக அருமையாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நாம் மினி ஊத்தப்பம் செய்து உருளைக்கிழங்கு குழம்புடன் லஞ்ச் பாக்ஸ் கொடுத்து விட்டால் குழந்தைகள் விரும்பி சாப்பிடுவார்கள். தோசை நன்றாக வேகவும் மேலே இட்லி பொடி தூவி பரிமாறிவிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், குழந்தைகள் லஞ்ச் பாக்ஸிற்கு இந்த மினி பொடி தோசையுடன் இந்த உருளைக்கிழங்கு குழம்பை வைத்து கொடுத்தோம் என்றால் குழந்தைகள் விரும்பி சாப்பிடுவார்கள். பொடி தோசையுடன் சாப்பிடும் பொழுது மிக சுவையாக இருக்கும். சூடான பூரி, இட்லியுடன் இதை வைத்து பரிமாறினோம் என்றால் வீட்டில் உள்ள அனைவரும் விரும்பி சாப்பிடுவார்கள். ஃப்ரெண்ட்ஸ், மிக எளிமையாக செய்யக்கூடிய இந்த உருளைக்கிழங்கு குழம்பை செய்து பார்த்து எப்படி இருக்கிறது என்று கூறுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.